அரசியல் பழிவாங்கல்களை எவ்வாறு எதிர்கொள்வது, கட்சித் தலைவர்களுக்கு ரணில் விசேட ஆலோசனை குழு ஒன்றும் நியமனம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் அரசியல் பழிவாங்கல்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தவறான வேலைத்திட்டங்கள் குறித்தும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளை பிரயோஜனப்படுத்தும் கட்சி தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் இங்கு பேசியிருக்கிறார். எனவே நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கொழும்புள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் ரணில் தலைமையில் இது குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல் ரத்நாயக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, முன்னாள் அமைச்சர்களான அனுர பிரதேசன யாப்பா, சுசில் பிரேமஜயந்த மற்றும் காஞ்சன விஜயசேகர, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரேம்நாசி தொலவத்த, உதய கம்மன்பில, தமிழ் போக்குவரத்தின் தலைவர் மனோ கணேசன் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். இவர்களில் பங்கேற்புடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக உதய கம்மன்பில தலைமையிலான விசேட குழு ஒன்றும் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிபந்தனைகளை உள்ளடக்கும் வகையில் இந்த குழுவை நியமிக்கவும் இதற்கு கட்சிகளிலிருந்து பிரதிநிதிகளை பெறுவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடல் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாசி துலபத்திடம் வினவிய போது முன்னாள் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக பழிவாங்கல்களுக்கு உள்ளாகின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து நாம் நாட்டை வங்குறுத்தலிலிருந்து மீட்டெடுத்திருக்கின்றோம். எனவே ஆனால் 2 மாதங்களில் தாமே நாட்டை வங்குறுத்தலிலிருந்து மீட்டதாக அரசாங்கம் பொய் கூறுவதாக அவர் நேற்று தினம் தெரிவித்திருந்தார். இன்று விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலைக்கு நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை. 300க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் விவித சோதனைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இது சுதந்திரத்தின் பின்னர் இடம்பெற்ற பாரிய ஊழல் என்பதாக பிரேம்நாசி துலவத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல அன்றையாப்பா அவர்கள் தெரிவிக்கின்ற போது அரசியல் எங்களுடைய தொழில், எனவே அதை நாங்கள் செய்வதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதாக நேற்று தினம் அன்ட்ரோ பிரதேசன் யாப்பா அவர்களும் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல பிரேம்நாசி துலவத் அவர்கள் இவை அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு அனைத்தையும் மறந்து நாட்டுக்காக ஒன்றிணைவதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக்கொண்டோம். எங்களுக்கு பல கருத்து முரண்பாடுகள், பல பிரச்சனைகள் காணப்பட்டன. எனவே அவை தவிர்த்து நாங்கள் இப்போது செயற்பட போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அதனை தடுப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனையுடன் முன்னோக்கி பயணிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்பதாக தெரிவிக்கிறார். எவ்வாறு தேர்தல்களில் போட்டியிடுவது, பதவிகளை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது, அதாவது பதவிகளை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது உள்ளிட்ட காரணிகள் அனைத்தையும் புறந்தள்ளி நாட்டை சரியான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒன்றிணைந்திருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் இன்றும் அரசியல் இருக்கிறார். அவரது அனுபவம் மற்றும் அறிவை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அவரே நாட்டை நிர்வகிக்க பொருத்தமானவர் என்பதை மக்கள் உணர ஆரம்பித்திருப்பதாக பிரேம்நாசி துலவத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல நேற்று தினம் மனோ கணேசன் அவர்களிடம், நீங்கள் உங்கள் கட்சி தலைவர்களுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாகத்தானே இங்கு வந்தீர்கள், எனவே ஏன் இப்படி செய்தீர்கள் என்பதாக ஊடகவியலாளர் கேள்வி எழுப்ப, இல்லை நீங்கள் அப்படி ஒன்றும் கூற வேண்டாம், என உங்களுக்கு தெரியும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்களின் பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது, அப்படி இருக்கின்ற போது ஏன் இப்படியான ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள் என்பதாக மனோ கணேசன் தெரிவிக்க, திகாம்பரம் அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. குறிப்பாக இந்த கூட்டத்துக்கு உங்களுடைய கட்சி தலைவர், அதாவது குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தெரியாமல் தானே இங்கே வந்தீர்கள் என்பதாக திகாம்பரத்திடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்ப, ஏன் இப்படி மோசமாக கேட்கிறீர்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்பதாக திகாம்பரம் ஊடகவியலாளருக்கு பதில் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ஒருபுறம் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இப்போது இவர்கள் எல்லாம் இணைந்து ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் உங்கள் கட்சிக்கு தெரியாமல் இதற்காக இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பதாக கேட்கப்பட்ட போதுதான் இந்த பதில் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது.